சில படங்கள நம்ம ஒவ்வொரு தடவ பார்க்கும்போதும், ஒவ்வொரு புது புது அனுபவங்கள் வரும். புது புது ஃபீல் வரும். புது புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கூட கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்பே சிவம் படத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, சின்ன வயசுல அது என்னன்னு கூட புரியாது நமக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த படத்துல இருக்க ரொமான்ஸ் பிடிக்கலாம். இல்ல அந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பிடிக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சொல்ற அந்த கடவுளுக்கும், ஹியூமானிட்டிக்கும் உள்ள ஒத்துமைய பத்தி சொல்லலாம். கொஞ்ச நாள்ல வந்து உங்களுக்கு சோஷியலிசம் இல்லன்னா அவங்க சொல்ற அந்த கம்யூனிசம் கொள்கைகள பத்திலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவ நீங்க பார்க்கும்போதும், ஒவ்வொரு புது புது விஷயங்கள நம்ம கத்துக்குவோம். இல்ல ஒவ்வொரு புது புது விஷயங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம் அந்த படத்துல. ஸோ அந்த வரிசையில எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் ட்ரிலஜி தான். மேட்ரிக்ஸ்ல ஒரு 3 படங்களும். இந்த படத்த சின்ன வயசுல வெறும் ஸ்டண்ட்‌க்காக மட்டும் தான் பார்ப்போம். கொஞ்சம் இந்த காலேஜ் படிக்கிற வயசுக்கு வந்ததுக்கப்புறம், இந்த படத்த எப்படியாச்சும் கதைய நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்குன்னே பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப ரீசென்ட்டா பார்க்கும்போது தான், அந்த படத்துல நெறைய பிலோசாபிக்கல் லேயர்ஸும் இருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணேன். ஒருத்தவங்களுடைய ஐடென்டிட்டி, வேல்யூ சிஸ்டம், பிலீஃப் சிஸ்டம், விதிப்படி தான் எல்லாம் நடக்குதா? இல்ல நம்மளுடைய ஃப்ரீ வில்னு ஏதாச்சும் இருக்கா? இப்படின்ட்டு பல பிலோசாபிக்கல் லேயர்ஸ் அந்த படத்துல நெறைய இடங்கள்ல அவங்க சேர்த்திருக்காங்க. அதுல இப்ப ரீசென்ட்டா பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே புடிச்ச சீன் எதுன்னா, எல்லாரும் சுத்தி இருக்க எல்லாரும் வந்து ஹீரோ கிட்ட வந்து விதிப்படி நீ தான் வந்து எங்கள எல்லாத்தையும் காப்பாத்த வந்தவன் அப்டின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோக்கு வந்து ஒரு குழப்பம் வருது. விதிப்படி நான் தான் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னா, அப்ப என்னோட செயல்கள் எல்லாமே விதிப்படி தான் நடக்குதா? இல்ல எனக்குன்னு ஒரு ஃப்ரீ வில் இருக்கா? இல்ல அந்த செயல்களுக்கு வந்து நான் பண்ற செயல்கள்னால விதி வந்து இப்டி அமையுதா? இல்ல இந்த விதி அப்டி இருக்கனால என்னோட செயல்கள் அப்டி அமையுதா? அப்டின்ற மாரி குழப்பம் அவருக்கு இருக்கு. அப்ப இந்த குழப்பத்த தீர்த்துக்கிறதுக்கு அவரு ஆரக்கிள் அப்படின்னு ஒருத்தங்கள பார்க்க போறாங்க. ஆரக்கிள்ங்கிறது பேசிக்கலா ஒரு சாஃப்ட்வேர் மாரி அந்த கதைப்படி. ஸோ இந்த ஆரக்கிளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு எல்லாமே தெரியும். இப்ப நம்ம ஊர்ல புரிய வச்சு சொல்றாங்கல்ல, அது மாரி ஒரு கேரக்டர் தான் ஆரக்கிள். அப்ப ஹீரோ போய் அந்த ஆரக்கிள்ட்ட இந்த டவுட் கேட்கறதுக்காக போறாங்க. போனோனே ஆரக்கிள் வந்து அவங்க கிட்ட ஒரு சாக்லேட் குடுத்து, "இந்த சாக்லேட் வேணுமா?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஹீரோ வந்து, "நீ ஆரக்கிள் தானே, அப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. சாக்லேட் எடுப்பேனா, எடுக்க மாட்டேனா அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியுமே" அப்படிங்கிறாங்க. அந்த ஆரக்கிள், "ஆமா எனக்கு தெரியாம எப்படி? ஆரக்கிள்னா அதானே வேலை" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹீரோ கேட்கிறாரு, "அப்ப இந்த இடத்துல எனக்கு சாய்ஸ்ன்னு இல்லையா? லைக் நான் இந்த சாக்லேட்ட எடுப்பேனா, எடுக்க மாட்டேனா அப்படின்றதுக்கு எனக்கு சாய்ஸ் இல்லையா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த ஆரக்கிள் சொல்றாங்க, "நீ ஆல்ரெடி உன் சாய்ஸ் நீ பண்ணிட்ட. உன்னுடைய வேலை ஏன் அந்த சாய்ஸ் நீ பண்ண அப்படின்றது தான் உன்னுடைய வேலை" அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு என்ன புடிச்சிருக்கு அப்படின்றது நம்ம சப்கான்ஷியஸா உள்ளுக்குள்ள டிசைட் பண்ணிருவோம். லைஃப்போட பர்ப்பஸ் என்னது அப்படின்றாங்கன்னா, அது ஏன் நமக்கு சில விஷயங்கள் புடிச்சிருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என் கேஸ்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, 3 இயர்ஸ் பேக் நான் ஜெர்மனில வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு ரொம்ப நல்ல கொலீக்ஸ், வொர்க்ல எனக்கு இல்லாத ஃப்ரீடம் கிடையாது. அப்டின்னாலும் ஏதோ ஒரு ரீசனுக்கு எனக்கு ஒரு மாரி அன்ஈசியா ஃபீல் ஆச்சு. எனக்கு எதுக்குன்னு புரியல. ஏன்னா நமக்கு நல்லா புடிச்ச வேலை தானே, புடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சுத்தி எல்லாருமே நல்லா இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு ஆனா இந்த வொர்க் புடிக்கல அப்படின்ற மாரி தெரிஞ்சது எனக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள அப்படியே பார்க்க போனேன். அவங்க வந்து அப்பதான் மேனேஜர் போஸ்டிங்க்கு அவங்க புரமோட் ஆயிருந்தாங்க. அப்ப நான் விளையாட்டா கேட்டேன், "சரி வாங்க நீங்க தான் மேனேஜர் ஆயிட்டீங்கல்ல, எனக்கு என்ன பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணுங்க பார்ப்போம்." அப்படின்ற மாரி நான் சும்மா ஒரு 30 மினிட்ஸ் கால் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப என் வாயால நான் சொல்ற சில விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சது. உண்மையிலேயே எனக்கு வந்து இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற மைண்டே எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது எனக்கு இந்த வேலையில எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் சப்கான்ஷியஸா நான் வந்து இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற டிசிஷன் என் மைண்ட் ஆல்ரெடி எடுத்துருச்சு. அதனால தான் என் வேலையில ஒரு வகையான அன்ஈசினஸ் இருந்துச்சு. என் கான்ஷியஸ் மைண்டுக்கு வேலையில தான் ஒண்ணும் பிரச்சனை இல்லைல. அப்புறம் ஏன் இப்படி தோணுது அப்படின்றத நிறுத்திருச்சு. பட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தான் தெரியுது. நான் இந்தியாவுக்கு போகணும்னு டிசைட் பண்ணனால, விச் ஆல்சோ மீன்ஸ் இந்த வேலைய நான் இப்ப விடணும் அப்படின்றது. அண்ட் அது தெரியறது தான் அந்த ஒய் உடைய எக்ஸ்ப்ளனேஷன். எதுக்காக நமக்கு இந்த வேலை புடிக்கல அப்படின்ற டிசிஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த ஒய்னால தான் கிடைக்குது. நெறைய பேரு எனக்கு ரூ. 1,00,00,000 சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டா தெரியாது. நெறைய பேரு நான் அப்ராட்ல போய் வேலை பார்க்கணும் அப்படிம்பாங்க. எதுக்குன்னு கேட்டா தெரியாது. அண்ட் லைஃப்ல இந்த கேள்விக்கு நீங்க எப்ப பதில் சொல்றீங்களோ, அப்ப உங்களுடைய பர்ப்பஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். உங்க வேல்யூஸ் என்னது? உங்க பிலீஃப் சிஸ்டம் என்னது? எந்தெந்த விஷயங்கள நீங்க நம்புறீங்க? உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பயாஸஸ் இருக்கு? எதெதெல்லாம் வந்து நீங்க போராடுவீங்க எந்தெந்த விஷயத்துக்குலாம்? இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியும். அண்ட் அங்க தான் உங்க லைஃப்போட பர்ப்பஸோட எக்ஸ்ப்ளோரேஷன் ஜர்னியே ஸ்டார்ட் ஆகும். கிரீக் பிலாசபர் சாக்ரட்டிஸ் சொல்லுவாரு, "நோ தைசெல்ஃப்" அப்படின்ட்டு. அதாவது உங்கள நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையோட பர்ப்பஸ் தானா புரியும். அண்ட் அகைன் இதே மாரி இன்னும் நெறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் படிக்கணும்னா, மறக்காம என் நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. அண்ட் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணோனே வர இமெயில நீங்க கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஃபியூச்சர் நியூஸ் லெட்டர்ஸ்லாம் மெயில் பாக்ஸ்க்கு வரும். வீடியோ உங்களுக்கு வேல்யூ தந்துருச்சுன்னா, மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சோ தட் இதே வேல்யூவ யூடியூப் மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.